ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. ஜூன் மந்தோட 6 மாதம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 6 மந்த்ஸில் வந்து தமிழ் சினிமாவில் வந்த மூவிஸில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கினா டாப் 5 ஃபிலிம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வருஷம் வந்து நிறைய பெரிய ஹீரோஸ் படங்கள்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட கருப்பு வந்துச்சு, தனுஷோட கரா வந்துச்சு, அப்புறம் பிரதீப்போட எல்ஐகே வந்துச்சு, கார்த்தியோட வாத்தியார் வந்துச்சு. அண்ட் வேற பெரிய ஹீரோஸ் படம் இந்த வருஷம் வந்து சிம்புதோ இல்லைனா வந்து ரஜினி சார்தோ, கமல் சார்தோ, விஜய் அஜித் சார்தோ யாருக்கும் வரல. ஸோ இது வரைக்கும் வந்து பிக் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் தான் இவ்வளோ தான். அண்ட் இது தவிர வந்து நிறைய சர்ப்ரைஸ் ஹிட்டான சின்ன சின்ன படங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த வருஷம் வந்து டாப் 5ல என்னென்ன படங்கள் வந்திருக்கு இது வரைக்கும்னு பார்க்கலாம், ஜூன் மந்த் வரைக்கும். ஸோ 5th பிளேஸில் வந்து யூத் இருக்கு. யூத் வந்து கென் கருணாஸோட சன் கென் வந்து ஹீரோவா டைரக்டர் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் ஆன படம் தான் வந்து யூத். அண்ட் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 75 to 80 crores பண்ணுச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர்னு தான் சொல்லணும். ஒரு 5 to 10 crores தான் இந்த படத்துக்கு பட்ஜெட்டாக இருந்திருக்கும். அண்ட் இந்த அளவில் எடுத்துக்கப்பட்ட படம் இவ்வளோ வசூல் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து ஒரு கேட்சியான சாங் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஜிவி பிரகாஷோட ஒரு அந்த முட்டை கலைக்கின்ற சாங் வந்து இன்ஸ்டா ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி எல்லாருமே அதை ரீல்ஸ் போட்டாங்க. அண்ட் நிறைய இந்த படத்தோட சாங்ஸ்க்கு வந்து எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க முதல் கொண்டு ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து சாங்ஸ் மூலியமாகவே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவதாக வந்து இந்த படம் வந்து இந்த படத்தோட டீம் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணாங்க ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும். ஸோ அதுவுமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நார்மலாக ஸ்டார்ட் ஆகி போக 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 வேர்ட் ஆஃப் மவுத்தால் பிக் பண்ணி ஒரு நல்ல பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். படம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி படம் ஃபுல்லாக இஷ்டத்துக்கும் இருந்து கடைசியில் திருந்துற ஒரு டிராகன் டெம்ப்ளேட்லேயே இருந்தாலும் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஒரு டெபுட் படமாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும் கென் கருணாஸ்க்கு. 75 to 80 crores பண்ணி 5th பிளேஸில் வந்து யூத் இருக்குது. நெக்ஸ்ட் 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்ட் இருக்கு. இதுவுமே ஒரு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். அர்ஜுன் சார் கடைசியாக ஹீரோவாக நடிச்சு ஹிட்டான படம் எதுன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு கண்டிப்பாக ஞாபகமே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அர்ஜுன் சார் ஒரு ஹீரோவாக நடிச்சு ஹிட்டான படம்னு பார்த்தா. பட் இந்த பிளாஸ்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் யூத்தாச்சும் வந்து அந்த சாங்ஸ் மூலியமா ஒரு இப்போ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மேபி ஆயிடலாம்ன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் வந்து இது சுத்தமாக வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து வந்து ஒரு படமாக தான் தோணுது. எந்த ஒரு பெருசாக ப்ரமோஷன்ஸும் பெருசாக பண்ண மாதிரி இல்லை. பட் வந்து இந்த படம் வந்து ஆர்கானிக்காக ஒரு சப்போர்ட் வந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு 80 to 85 crores பண்ணிச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா அண்ட் கேரளாலையுமே வந்து நல்லா வசூல் பண்ணதுனால வந்து யூத்தை தாண்டிச்சு. யூத் வந்து தமிழ்நாட்டில் பிளாஸ்டோட அதிகமாக பண்ணியிருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் வந்து 4th பிளேஸில் 80 crores மேலே பண்ணியிருக்காது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட்னே சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப ஆக்ஷன் லவர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து அர்ஜுன் சாரும் அபிராமி அண்ட் பிரீத்தி முகுந்தனும் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஃபைட்டில் வந்து பின்னி பாடலில் எடுத்திருப்பாங்க. ஸோ 4th பிளேஸில் வந்து பிளாஸ்ட் இருக்குது. அண்ட் 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா பராசக்தி இருக்குது. அண்ட் பொங்கலுக்கு ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். ஏன்னா வந்து ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வராமல் போஸ்ட்பான் ஆகிட்ட அப்புறம் அந்த ஸ்லாட்டில் வந்த ஒரே பெரிய படம் வந்து பராசக்தி தான். அண்ட் இந்த படம் வந்து அந்த காலத்தில் நடந்த இந்தி எதிர்ப்பை வச்சு எடுத்ததுனால வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் வந்து சுதா கங்கோராவோட தியேட்டர்கள் ரிலீஸ் சூரியனை போட்டுன்னு ஒரு சூப்பரான படம் கொடுத்துட்டு அடுத்த படமாக இதுதான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனவங்க. பட் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அந்த வச்ச அளவு ஃபுல்ஃபில் பண்ணல இந்த படம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து தேவையில்லாத சாங்ஸ் மூலியமா அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்க்ரீன் பிளேல இருந்த ட்ராகுன்னு கொஞ்சம் நிறைய மைனஸ் இந்த படத்துக்கு இருந்ததுனால வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக போகலை. இது வந்து பட்ஜெட்டே 150 crore மேலே எடுத்த படம். ஆனால் வந்து வசூல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 85 crores கிட்ட தான், 85 to 90 crores அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த படம் வந்து போச்சு. பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வசூல் ரீதியாக ஒரு பெரிய தோல்வி படம் தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து டாப் 3 இடத்துல இருக்கிறது காரணம் வந்து அந்த சிவகார்த்திகேயனோட அந்த ஓப்பனிங் புல் அண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டால் பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு ரீசெண்டான ரன் இந்த படத்துக்கு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த படம் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. அண்ட் 2nd பிளேஸில் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண தாய் கிழவி இந்த படமுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்னு தான் சொல்லணும். யூத்தையும் பிளாஸ்டையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றி வந்து இந்த படம் அடைஞ்சிச்சு. குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆச்சு. ராதிகா மேம் வந்து லீட் கேரக்டர் அந்த தாய் கிழவின்ற கேரக்டரில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ரொம்பவுமே பிஎன்சி சென்டர் அதாவது கிராமத்து ஏரியாலாம் வந்து இந்த படம் நல்லாவே ஓடிச்சு. அண்ட் இந்த படத்தோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்
கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 90 crores மேலே இருக்கும். இதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக யாருமே எதிர்பார்க்காம இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு டீசர் ட்ரெய்லர் மூலியமா ஃபர்ஸ்ட் லுக் மூலியமா. பட் வந்து ஒரு 50 கோடி அளவு போகும்னு தான் எல்லாருமே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு 90 crores போகிற அளவு இந்த படம் வசூல் பண்ணது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. படத்தில் நடித்தவங்க, டைரக்ட் பண்ணவங்க, அதை தயாரித்தவங்க முதற்கொண்டு யாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லும் இந்த படம். அண்ட் ஆடியன்ஸுக்குமே அப்படி தான். படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், காமெடி நல்லா ஒர்க் இருக்கும், எமோஷன்ஸ் நல்லா இருக்கும், அண்ட் படத்தில் சொல்லுவ அந்த மெசேஜுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து தாய் கிழவி செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த படம் இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே தமிழ் சினிமாவில் பயங்கரமான வசூல் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட கருப்பு தான். அண்ட் அவருக்குமே வந்து இதுதான் ஹையஸ்ட் கிராஸ். ரொம்ப வருஷமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து சிங்கம் 2 தான் வந்து தியேட்டரில் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டரான படம். அதுக்கப்புறம் சில படங்கள் ஆவரேஜாக ஓடி இருந்தாலும் ஒரு பயங்கரமான சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவர் படங்கள் ஓடவே இல்லை. கடைசியாக வந்து ரெட்ரோ ஆகட்டும், கங்கு ஆகட்டும் எல்லாமே வந்து 100 கோடி தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கடைசியாக தான் ஒரு 100 கோடியே தொட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு படங்களாக தான் இருந்துச்சு. பட் வந்து கருப்பு இந்த அளவு ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும்னு யாருமே நினச்சி பார்க்கல. இந்த படம் வந்து ஒரு 340 கோடி கிட்ட பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட வசூலை வந்து இனிமேல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் கூட 6 மாதம் இப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தா கூட இந்த படத்தோட வசூலை தாண்டுமான்றது டவுட் தான். தாண்டறதுக்கு ஒரே ஒரு படத்தால் தான் முடியும். ஜெயிலர் 2 வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம். அது இந்த இயர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது தாண்டிடும். பட் அது வந்து ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மாக இந்த இயர் வருமானு தெரில. ஆனால் வந்து தீபாவளிக்குள்ளே வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த படம் மட்டும்தான் இதை தாண்ட முடியும். அண்ட் இதை தவிர வேறு எந்த படமும் வந்து எனக்கு தெரிஞ்சு கருப்பு வசூல் இந்த வருஷம் தாண்டாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து விஜய் சார், அஜித் சார் படம் இந்த வருஷம் கஷ்டம். ஜனநாயகன் வந்தால் தான் வரும்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அஜித் சாருக்கு படமே இல்லை. ஸோ ரஜினி சாரோட அந்த ஜெயிலர் 2க்கு தான் சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு பயங்கரமான தேட்டரிக்கல் கம்பேக்காக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வருஷமே சூர்யா சாரோட இன்னொரு படம் விஸ்வநாதன் சன்ஸ் ஆகஸ்ட் 14 வருது. அதுவுமே இந்த ரெக்கார்டை தாண்டது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு தெலுங்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து தெலுங்குல நல்லா போனாலும் தமிழில் அது எந்த அளவுக்கு போகும்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கருப்பு வந்து தமிழ்லேயே வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே 190 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கு. ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு வெற்றி வந்து விஸ்வநாதன் சன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதாங்க இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டாப் 5 ஃபிலிம்ஸ். அண்ட் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தனுஷோட கரா இருக்குது, அண்ட் பிரதீப்போட எல்லைக்கே இருக்குது, கார்த்தியோட அந்த பாவாத்தியார் இருக்குது. இந்த படங்கள்லாம் வந்து டாப் 5க்குள்ளே வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வந்து அந்த படங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறலன்னு தான் சொல்லும். அந்த எல்லைக்கு வந்து பிரதீப்போட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஃபிலிம் தான் சொல்லும் தியேட்டரிக்கல் ரீதியாக. அண்ட் கரை வந்து அந்த படத்தோட பட்ஜெட்டு கூட அதை ரெக்கவரி பண்ணியிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வாவாத்தியாருக்குமே அதே நிலைமை தான். ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவுமே தெளிவாயிட்டாங்கன்றது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ யாருன்றதெல்லாம் விஷயமே இல்லைங்க. படம் வந்து அவங்களை எந்த அளவு என்கேஜிங்காக வச்சிருக்கு, என்டர்டெயின் பண்ணுது, அவங்கள கனெக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் இந்த யூத் ஆகட்டும், தாய் கேள்வி ஆகட்டும், பிளாஸ்ட் ஆகட்டும், இது மூணுமே டாப் 5க்கு வர முக்கியமான ரீசன் அந்த படத்தோட கண்டென்ட் மட்டும்தான். ஸ்டார் வேல்யூலாம் எதுவுமே கிடையாது இந்த படங்கள் மூலிமா. ஸோ வந்து இனிமேல் வரவங்களாச்சும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்குன்னு கதை எழுதாமல் கதைக்கு ஏற்ற ஹீரோ வச்சு நல்ல படங்கள் கொடுப்பாங்க நம்புவோம். தேங்க்ஸ், பை.